இஸ்ரேலின் நிர்மாணம் இலங்கையில் தீவிரம் அனுமதி அளிப்பது யார் என சபையில் கேட்டார் முஜிபுர் எம்பி. இதற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்றைய தினம் பதிலளித்து பேசியிருக்கிறார். நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு வரும் இஸ்ரேல் இனத்தவர்களின் மதஸ்தலங்கள் அல்லது அவர்களின் கலாச்சார நிலையங்களுக்கு போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை 24 மணி நேரம் பாதுகாப்பு வழங்கி வரும் நிலையில் இவை என்ன கட்டிடங்கள் என்ன நோக்கத்துக்காக அமைக்கப்படுகின்றன என்பது தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு வலியுறுத்தியிருந்தார். எனவே கேள்வி நேரத்தின் போதே அவர் இவ்வாறு வலியுறுத்தியிருந்தார். எமது நாட்டில் இருந்த சில அரசாங்கங்கள் பாலஸ்தீன பிரச்சினையை விட இஸ்ரேலுடன் தொடர்புகளை வைத்துக் கொள்ள மிகவும் ஆர்வத்துடன் செயற்பட்டு வந்தன. இவ்வாறு இஸ்ரேலுடன் வைத்துக் கொண்ட சில தொடர்புகள் காரணமாக பாலஸ்தீன் தொடர்பில் எமது நாடு பின்பற்றி வந்த நடவடிக்கைகளில் சில பாதிப்புகள் ஏற்பட்டது. அதாவது சர்வதேச ரீதியில் எங்களுக்கு இருந்து வந்த நட்பெயரும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் எமது நாடு தொடர்பில் இருந்து வந்த தொடர்பும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக முஜிபுர் ரஹ்மான் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறு நிலையில் எமது நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில் பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டு இஸ்ரேல் இனத்தவர்களின் மதஸ்தலங்கள் அல்லது அவர்களின் கலாச்சார நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. மாத்திர வெலிகம பிரதேசத்தில் திஹிவல அல்விஸ் பிரதேசத்தில் இவர்களின் மத நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று கொழும்புகளில் ரெட் சினமனுக்கு முன்னால் பாரிய கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டடங்களை நிர்மாணிக்கும் இடங்களில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை 24 மணி நேரம் பாதுகாப்பு வழங்கி வருகிறது. போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை 24 மணி நேரம் பாதுகாப்பு வழங்கி அமைக்கப்படும் இந்த கட்டடங்கள் என்ன? இலங்கையில் யூதர்கள் இல்லை. அவ்வாறு இருக்கையில் அவர்களின் மத வழிபாட்டுக்கு இந்தளவு பாரிய கட்டடம் எதற்காக? கடந்த ஒரு தினத்தில் அல்விஸ் பிரதேசத்தில் அமைக்கப்படும் கட்டடத்துக்கு அருகாமையால் நடந்து சென்ற பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து தெஹிவலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அந்த மாணவன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விடுவிக்கப்பட்டார். அந்தளவு பலத்த பாதுகாப்பு இஸ்ரேல்களால் அமைக்கப்படும் கட்டடங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீன ஆதரவு அரசாங்கம் என்ற வகையில் பாலஸ்தீன் மக்களின் விடுதலைக்காக எங்களுடன் இணைந்து வீதியில் இறங்கி போராடியவர்கள் என்ற வகையில் இந்த கட்டடங்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன? மறுபக்கத்தில் இது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகும். ஏனெனில் மொசாட் இங்கு வருவது என்பது அது நல்ல விடயமல்ல. வெலிகமவில் முஸ்லிம் மக்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்களின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இது தொடர்பாக அரசாங்கம் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன என்பது தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். அதேபோன்று பாலஸ்தீனில் பொதுமக்களை சிறுவர்களை கொலை செய்யும் இஸ்ரேல் ராணுவத்தினர் எமது நாட்டுக்குள் நுழைகிறார்கள். குறிப்பாக அவர்கள் பாலஸ்தீனத்தில் மேற்கொள்ளும் மனிதாபிமான மற்ற செயல்கள் காரணமாக உளரீதியான ஆறுதலை பெறுவதற்கே வருகின்றார்கள். இதன் காரணமாக அதிகமான நாடுகள் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் வருவதை நிறுத்தி இருக்கின்றன. தென்னாப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, மாலைத்தீவு போன்ற நாடுகள் நிறுத்தி இருக்கின்றன. அதே நேரம் இலங்கைக்கு இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் வருவது அதிகரித்துள்ளதால் ஐரோப்பிய நாடுகளின் சுற்றுலா பயணிகளின் வருகை எமது நாட்டில் குறைவடைந்திருக்கிறது. அதனால் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுடன் இஸ்ரேல் ராணுவத்தினர் வருவதை தடுப்பதற்கு எதிர்காலத்தில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என இவ்வாறு கேள்வி எழுப்ப நேற்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதற்கு பதிலளித்திருக்கிறார். அதாவது நாட்டில் இஸ்ரேல் பிரஜைகளினால் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மத ஸ்தாபனங்களுக்கு அரசு அனுமதி வழங்கவில்லை. அந்த நிர்மாணங்களை நிறுத்துவதற்கு அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்பதுதான் பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் கூறப்பட்டிருக்கிற முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது. மேலும் சில விடயங்கள் அவரால் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதனை இஸ்ரேல் பாலஸ்தீனியனை இறுதியாக நோக்க முடியாது. குறிப்பாக அருகம்பே சம்பவங்களுக்கு பின்னர் கிடைத்த புலனாய்வு தகவல்களுக்கு அமைய சுற்றுலா பயணிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம் என கருதியே பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அது சுற்றுலா பயணிகளுக்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையை தவிர அனாவசியமான மத ஸ்தாபனங்களுக்கான பாதுகாப்பு அல்ல. சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்கு வருகை தரும் எவருக்கும் இங்கு வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சட்ட ரீதியாக எந்த அனுமதியும் கிடையாது. எனினும் இஸ்ரேல் நாட்டவர் மட்டுமன்றி வேறு நாடுகளில் இருந்தும் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வரி தந்து இவ்வாறு வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அறிய முடிகிறது. அதனை ஒரு பிரச்சனையாக நாம் இனங்கண்டிருக்கிறோம். அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதுடன் அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவ்வாறான வர்த்தக நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான வேலை திட்டம் ஒன்றை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அத்துடன் நான் அறிந்த வகையில் வெளிநாட்டவர் இங்கு வந்து முதலீடுகள் அல்லது வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வகையில் விசா வழங்கப்படுவதில்லை. அரசாங்கம் அதுபோன்று எந்த நடைமுறைகளையும் முன்னெடுக்கவில்லை. எனினும் அதனை மீறி அவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக அறிய முடிகிறது. அது தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கும். அத்துடன் 2020ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் உத்தியோகபூர்வ விசா அனுமதி பத்திரம் இல்லாமல் நாட்டில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையங்களிலோ அல்லது வேறு தொகுதிகளிலோ தடுத்து வைக்கப்படவில்லை. எனினும் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு சொந்தமான மிரிஹான முகாமில் விசா அனுமதி பத்திரமின்றி இலங்கையில் தங்கியிருந்த இஸ்ரேல் பிரஜை ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதேவேளை இஸ்ரேல் பிரஜைகள் மத வணக்க ஸ்தலங்கள் அல்லது அதனுடன் தொடர்புடைய கட்டிடங்களை அமைப்பதற்கு இதுவரை புத்த சாசனம் மற்றும் கலாசார அமைச்சோ அல்லது வேறு எந்த நிறுவனமோ அனுமதிகள் எதனையும் வழங்கவில்லை. எனினும் அவ்வாறு
விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது தொடர்பில் நாம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் அரசாங்கம் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை. அது தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் நாம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். வெளிவிவகார அமைச்சின் தலையீட்டுடன் அதனை நிறுத்துவதற்கு நாம் விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய இது தொடர்பான கருத்துக்களை நேற்றைய தினம் இவ்வாறு சபையில் வெளிப்படுத்தியிருக்கிறார்.